வேலு, இப்ப எந்த பிரச்சனையும் வேண்டாம். ஏற்கனவே நான் சொல்லிதான் எங்க அம்மா வந்து சத்தம் போட்டு போனதா, அதுக்கப்புறம் நீங்க சொல்லிதான் அப்பா வந்து திரும்ப அம்மாவை சத்தம் போட்டு போனாருன்னு வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்களும் போய் கீர்த்தி கிட்ட மறுபடியும் பிரச்சனை பண்ணா நான் தான் உங்களை தூண்டி விட்டேன்னு சொல்லுவாங்க. வேலு ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. ஏங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களை கண்டபடி பேசியிருக்காங்க, அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா? இதை நான் தட்டி கேட்கலன்னு வச்சுக்கோங்க, நான் மனுஷனே கிடையாது. அன்னைக்கு அவர் பொண்டாட்டிய பேசினதுக்கு அப்படி குதிச்சார்ல, இன்னைக்கு நான் கேட்கிறேன் என்ன சொல்றாருன்னு நானும் பாக்குறேன். வேலு தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. கீர்த்தி இன்னைக்கு என்ன திரும்ப முன்னாடி மட்டும்தான் அவமானப்படுத்தினா. என்னங்க சொல்றீங்க? அண்ணன் கூட இருந்தாரா? கீர்த்தி பேசும்போது அண்ணன் எதுவும் சொல்லலையா? விட மாட்டேன், இதை நான் சும்மாவே விட மாட்டேன். இதை இப்பவே எல்லாரும் முன்னாடியும் கேட்கிறேன். வேலு ப்ளீஸ் வேலு, கீர்த்தி என்ன திரும்ப முன்னாடி மட்டும்தான் அவமானப்படுத்தினா. இப்ப நீங்களும் போய் கேட்க போனா உங்களையும் என்னையும் வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் முன்னாடியும் மறுபடியும் அவமானப்படுத்துறதுக்கு தயங்க மாட்டாங்க. திரும்பவும் அப்படி ஒரு அவமானத்தை நீங்க எனக்கு தேடி தந்துடாதீங்க. ஏங்க ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? உங்க மேல பட்ட களங்கத்தை தொடச்சி எரிய வேண்டியது என்னோட கடமைங்க. அது ஏங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க, நான் உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்கேன். இப்ப நீங்க கேட்க வேண்டாம்னு நான் சொல்றதுக்கு 1000 காரணம் இருக்கு. ஏற்கனவே இந்த குடும்பம் 2ஆ பிரிஞ்சிருக்கு. இப்போ இந்த பிரச்சனைய நான் சொல்லி திரும்பவும் இது பெருசாக்குனா ஒரு நாளும் இந்த குடும்பம் ஒண்ணு சேராது. நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும்னு தான் நான் வேண்டான்னு சொல்றேன். ஏங்க உங்களுக்கு என்ன பைத்தியமாங்க பிடிச்சிருக்கு? எதுக்கு எடுத்தாலும் குடும்பம் ஒண்ணு சேரணும், கீர்த்தி நல்லா இருக்கணும் அப்படியே சொல்லி ஏமாய் அடைச்சிருங்க. இதே இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா இந்நேரத்துக்கு கீர்த்தியை ஒன்று இல்லைன்னு பண்ணிருப்பாங்க. உங்களை மாதிரி மன்னிச்சுக்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க. உண்மையிலே இந்த விஷயத்துல நீங்க முட்டாள் தாங்க. தப்பு பண்ணவங்கள எப்பயாவது தாங்க மன்னிக்கணும். எப்பவுமே மன்னிச்சுட்டு இருந்தா நம்ம எதுக்கு லாயக்கலன்னு போயிட்டே இருப்பாங்க. அப்படிதான் அந்த கீர்த்தியும் இவ்வளவு அடி வாங்கியும் மறுபடியும் உங்ககிட்ட தைரியமா வந்து பிரச்சனை பண்ணி உங்களை அசிங்கப்படுத்துறாங்க. அப்படின்னா இனிமே அவங்க கிட்ட கருணை காட்டாதீங்க. ஏங்க ஒண்ணும் தெரியாத குழந்தை கூட ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு மேல யார்கிட்ட ஏமாறாதுங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். உண்மையிலே நான் ஏமாளிதான். ஆனா நான் தெரிஞ்சேதான் ஏமாறுறேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு ஆசை. உங்கனாலதான் அது சாத்தியமாச்சு. ஆனா அதுல ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நானும் பதிலுக்கு பிரச்சனை பண்ணா ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன். நானே இந்த குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி ஆயிடும். அந்த தப்பு நான் ஒரு நாளும் பண்ண மாட்டேன். ஏன் அன்பால எல்லாத்தையும் ஒரு நாள் மாத்த முடியும்னு நான் நம்புறேன். ஏங்க அந்த காலம்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சுங்க. அடிக்கு அடின்னு இருந்தாதான் தப்பு நடக்காம தடுக்க முடியும். வேலு, என்னால இந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது, ஒத்துமையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது கெடுக்கிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா போங்க, போய் இப்பவே நீங்க சண்டை போடுங்க. நான் உங்களை தடுக்கல. ஏங்க அம்மா டைம் ஆயிடுச்சு, நான் காலேஜுக்கு கிளம்புறேம்மா. மகா, பூஜா காலேஜுக்கு கிளம்பிட்டா பாரு. இதோ ரெடி ஆயிடுச்சுமா. இந்தா பூஜா, சாப்பிட்டு பாத்து பத்திரம். போயிட்டு வரேன். காலேஜ் முடிஞ்ச உடனே பத்திரமா வந்துரு. பாத்து. அம்மா பாய்மா. மகா, நானும் கிளம்புறேன். எங்க எங்க என்ன மகா? இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. திரு இப்போ ஹோட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கான். அதுக்கு என்ன? அநேகமா இப்போ வந்துருவான். நேத்து நாம பேசின விஷயத்த திரு கிட்ட பேசுவோமா? சரி பேசுவோம்.